அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டிபிஎச்எஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சராக இருப்பவர் மரிய வில்சன். தாவேகா சார்பில் ஆர்கே நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்ட போது இவருக்கா இந்த பதவி என பெரும் பரபரப்பானது. காரணம், ஒரு வீட்டிற்குள் உருட்டுக்கட்டையோடு புகுந்து சிலரை அடித்து உதைப்பதும் பொருட்களை உடைப்பதும் அதனை வீடியோ எடுத்த ஒரு பெண்மணியை தாக்க நாக்கை துருத்தி கொண்டு வரும் மரிய வில்சனின் காட்சியை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். என்ன பிரச்சனை, அடித்தது எதனால், அடி வாங்கியது யார் என்கிற குழப்பம் இப்போது வரை இருக்கிறது. அந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கான குற்றப்பத்திரிகையை வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் இன்று நாளை என போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர். எதற்காக அடிதடி என விசாரித்தோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை எழில் நகரில் வசித்து வரும் மரிய வில்சனின் உடன் பிறந்த அண்ணன் தான் மரிய கிலோத். அவரது மனைவி கேரலின் கிலோத். JPR மகளை திருமணம் செய்து கொண்டுள்ளார் மரிய வில்சன். JPR குடும்பத்தில் சொத்து தகராறு வருகிறது. அப்போது ஒரு அறக்கட்டளையில் மரிய கிலோத் மரிய வில்சனை உறுப்பினர்களாக்குகிறார்கள். அந்த அறக்கட்டளையில் வரவு செலவில் குளறுபடி நடப்பதால் அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே மோதல் வருகிறது. அது புகைந்து கொண்டு இருக்கும் போது மரிய கிலோத் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்கிறார். இந்த விவகாரத்திலும் அண்ணன் தம்பி இடையே கருத்து வேறுபாடு வருகிறது. அறக்கட்டளையில் இருந்து அண்ணனை விலகச் சொல்கிறார் மரிய வில்சன். அவர் முடியாது என சொன்னதால் 2022 ஆகஸ்ட் 8ஆம் தேதி தனது அண்ணன் வீட்டிற்குள் புகுந்து அண்ணன் அன்னியை உருட்டுக்கட்டையால் தாக்குகிறார்கள் மரிய வில்சனும் அவரது தந்தை நெஸ்டர் மற்றும் அடியாட்களும். இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தந்துள்ளனர் மரிய கிலோத்தும் கேரலின் கிலோத்தும். 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்து புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் பிரவீனிடம் கேட்டபோது, காவல் நிலையத்தில் புகார் தந்தபோது போலீசார் அதனை சரியாக விசாரணை நடத்தி முறையாக வழக்கு பதிவு செய்யவில்லை. நீதிமன்றத்தில் முறையிட்ட பின்பே சரியான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். அப்போதும் சரியாக சார்ஜ் ஷீட் போடவில்லை. சரியான சட்ட பிரிவுகள் சேர்க்கப்படவில்லை. இந்த வழக்கின் விசாரணையை எதிர்த்து மரிய வில்சன் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டது. மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு தற்போது இந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை வாங்கிக் கொள்ள வர சொல்லி நீதிபதி உத்தரவிட்டும் வர மறுக்கிறார் என்றார். இது குறித்து அமைச்சர் மரிய வில்சனின் அண்ணன் மரிய கிலோத் பேசும்போது, குடும்ப பிரச்சனைக்காக எங்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இந்த வழக்கை திரும்ப பெற சொல்லி நிறைய நெருக்கடி தந்திருக்கிறார். தன் ஆட்களை ஏவி என் மீது பொய் புகார்கள் தர செய்துள்ளார். நாங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. எங்க மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு நாங்க எங்க இருக்கோம்னு எங்க குடும்பத்திற்கே தெரியாது. தமிழ்நாட்டிற்கு போனோம், அங்கே இருந்து வெளிநாட்டுல போயிருந்தோம். இங்க அவங்களோட சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நெருக்கடி தராங்க. உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த கட்ட பஞ்சாயத்து வக்கீல் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் சிக்கல் தரார். புதுவை மாநிலத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால் வெளிமாநிலத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு நடந்த அநீதிக்கு சட்ட ரீதியான தீர்வு வேணும். நீதித்துறை மீது நம்பிக்கை இருக்கு, வழக்கை வாபஸ் வாங்க மாட்டோம் என்றார். குற்றப்பத்திரிகை நகலை வாங்க ஜூலை 4ஆம் தேதி மரிய வில்சன் நீதிமன்றத்திற்கு வர வேண்டுமென புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டார். மரிய வில்சன் வழக்கறிஞர் சிவகுமார் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யவிருப்பதால் அவர் அந்த பணியில் தீவிரமாக இருக்கிறார், கால அவகாசம் வேண்டும் என கேட்டார். அதை கேட்டு நீதிபதி ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை 3 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது. அலுவலக பணியில் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதாலே விடுமுறை நாளான சனிக்கிழமை என்று ஆஜராகுமாறு உத்தரவிட்டேன். இன்றும் ஆஜராகாமல் மீண்டும் ஜூலை 22ஆம் தேதி வரை அவகாசம் கோருகிறீர்கள். அன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தை காரணம் காட்டி ஆஜராகாமல் தவிர்க்க வாய்ப்புள்ளது. அதனால் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றார். வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதி, இந்த வழக்கில் இதுவரை ஒரு முறை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை.
குற்றப்பத்திரிகையை நேரில் வந்து பெற்றுக்கொள்வதே சட்ட நடைமுறை. அதனால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்க முடியாது, கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி மூலமாக இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய தாவைக்காவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.